பொதுவாக மனித குலம் தன் பலம், பட்டம், பதவி, அதிகாரம், குடும்ப பெருமை இவற்றின் மீது நம்பிக்கை வைப்பது இயல்பு. ஆனால் இவைகள் எதுவும் நிரந்தரம் இல்லை. இதை புரிந்து கொள்ளாவிட்டால் கஷ்டங்கள் வரும்போது நம்மால் எழுந்து நிற்க முடியாமல் போய்விடும். வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை காண்போம். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட 3 சத்தியங்களை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சாத்தான் தற்காலிகமாக உலக ஆசைகளையும் பாவ சிற்றின்பங்களையும் நமக்கு மிக முக்கியமானதாக காட்டலாம். ஆனால் அவற்றால் உண்டாகும் ஆன்மீக பாரங்களையும் சாபங்களையும் நீக்கும் வல்லமை அவனுக்கு இல்லை. நம் வாழ்க்கையிலே வரும் பாவ கட்டுகளையும் சாபங்களையும் உடைத்தேறிய தேவனுடைய விரலால் மட்டுமே சாத்தியமாகும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், சபைக்கு போங்கள், ஆனால் உலகத்தோடு ஒத்து போங்கள், தாராள மனப்பான்மையோடு வாழுங்கள் என்பது சாத்தானின் குரல். ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்வதாகும். பார்வோனின் சமரசத்திற்கு இடம் கொடுத்து ஒரே நேரத்தில் உலகத்தின் பாவங்களிலும் தேவனுக்கும் பிரியமாய் வாழ நினைப்பது ஒரே நேரத்தில் நேருக்கு நேர் எதிர் திசையில் ஓடும் கருப்பு மற்றும் வெள்ளை குதிரைகளின் மீது சவாரி செய்ய நினைப்பதற்கு சமம். நாம் உலகமாகிய எகிப்தை விட்டு முற்றிலும் புறப்பட்டு தொடர்ந்து கிறிஸ்துவுடன் வழி நடப்போமா? சரி, இன்று நாம் யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் 5வது வாதை கால்நடை நோய், 6வது வாதை கொப்பளங்கள், 7வது வாதை கல்மழை ஆகியவைகள் எப்படி நடைபெற்றன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் பார்வோனின் பிடிவாதமான இருதயத்தையும் அவனது மக்களையும் தொடர்ந்து கையாள்கிறார். பார்வோன் கர்த்தராகிய தேவனை எதிர்க்கும் வரை எகிப்து தேசத்தின் மீதும் அதன் குடிகள் மீதும் வேதனையும் பேரழிவும் கொட்டப்படும். இந்த அதிகாரம் வரை பார்வோன் தன் இருதயத்தை தானே கடினப்படுத்தினான் என்று வாசித்தோம். ஆனால் இப்பொழுது தேவனே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனை அங்கீகரிக்கவும் அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படியவும் பார்வோன் தொடர்ந்து மறுத்து நின்றது அழிவை கொண்டு வரும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தியது. தேவன் நம்மீது ஆசீர்வாதங்களை பொழியவும் நம்மை ரட்சிக்கவும் விரும்புகிறார். ஆனால் நாம் கீழ்ப்படிய மறுப்பது அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றிவிடும். பார்வோனின் விஷயத்திலேயும் இதுவே நடந்தது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்களை எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போகவிடவில்லை. இந்த நேரத்திற்குள் பார்வோன் மனமாற்றம் அடைந்து இஸ்ரவேல் புத்திரரை அனுப்பியிருப்பான் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இந்த வாதைகளிலே தேவன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதும் அவர் இந்த அரசனை மற்றும் அவர்களது மக்களை கையாளுகிறார் என்பது மிக தெளிவான ஒரு உண்மையாகும். ஒரு சுற்றுலா குழு எகிப்தில் உள்ள பிரமிடுகளுக்கு சென்றிருந்தது. அவர்கள் திரும்பி வந்தபொழுது அந்த பகுதியை நன்கு அறிந்த ஒருவர் அவர்களிடத்தில், நீங்கள் காளைகளின் மம்மிகளை, அதாவது பதப்படுத்தப்பட்ட உடல்களை பார்த்தீர்களா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் பார்க்க தவறிவிட்டீர்கள் என்று சொன்னார். அந்த குழுவில் இருந்த சிலர் அவற்றை புகைப்படம் எடுப்பதற்காக அந்த பயங்கரமான வெயிலில் 12 மைல்கள் பயணம் செய்து மீண்டும் அங்கே சென்றார்கள். ஆம், காளைகளின் மம்மிகள் அங்கே இருக்கின்றன. உண்மையிலேயே நூற்றுக்கணக்கான காளைகள் கல் சவப்பெட்டிகளிலே மிகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்
இப்பொழுதுதான் அவற்றை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். எகிப்தில் ஏபிஸ் என்ற கருப்பு காளை வழிபடப்பட்டது. எகிப்து கட்டிய இரண்டாவது மிகப்பெரிய கோயில் மெம்பிஸ் நகரிலே அமைந்திருந்தது. அது இந்த கருப்பு காளையான ஏபிஸை வழிபடுவதற்காகவே கட்டப்பட்டது. ஏபிஸ் காளை மெம்பிஸ் நகரின் தெய்வமான பிதாவின் உருவமாக கருதப்பட்டது. நில ஒளியால் உருவானதாக கருதப்பட்ட ஏபிஸ் காளை சில தனித்துவமான அடையாளங்களை கொண்டிருந்தது. பழைய காளை இறந்தவுடன் ஒரு புதிய ஏபிஸ் காளை பிறப்பதாக எப்பொழுதும் நம்பப்பட்டது. இறந்த காளையின் உடல் எம்பாம் செய்யப்பட்டு மெம்பிஸில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அதன் ஆன்மா ஒசைரிஸ் ஏபிஸ் என்ற பெயரில் மறு உலகத்திற்கு சென்றதாக அவர்கள் நம்பினார்கள். இங்கே அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட பசுவை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். இதை கண்டு தேவன் புன்னகைத்திருக்க வேண்டும். எகிப்திய மக்கள் மீதும் இஸ்ரவேலர் மீதும் ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்த மோசமான மற்றும் அச்சமூட்டும் விக்கிரக ஆராதனை முறைக்கு எதிராக தேவன் தமது நியாய தீர்ப்புகளை செலுத்துகிறார். இஸ்ரவேலர்களும் விக்கிரக ஆராதனைக்குள் விழுந்ததை நாம் பின்னர் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளி கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. கவனிங்கள், இது ஒரு ஊகம்தான். ஒருவேளை இந்த வாதையானது பார்வோனின் கண் முன்னாலேயே நேரடியாக தொடங்கி இருக்கலாம். எகிப்து தேசத்திலேயே முதலாவதாக கொப்புளங்கள் ஏற்பட்ட நபர் பார்வோனாகவே இருந்திருக்கக்கூடும். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. பார்வோன் எப்பொழுதும் தனக்கு ஆலோசனை கொடுக்க மந்திரவாதிகளையும் அறிஞர்களையும் தன்னுடனேயே வைத்திருந்தான். அவர்களால் முதல் 3 வாதைகளையும் அற்புதங்களையும் அப்படியே செய்து காட்ட முடிந்தது. ஆனால் மற்ற வாதைகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்பொழுது இந்த 6வது வாதையில் அல்லது தண்டனையில் அவர்களுக்கும் கொப்பளங்கள் வந்துவிட்டன. அவர்கள் அங்கிருந்து மிக அவசரமாக ஓடியிருப்பார்கள் என்று நினைக்கலாம். முதல் முறையாக தேவன் மனிதர்களையும் மிருகங்களையும் நேரடியாக தாக்கி தண்டிக்கிறார். அவர் மனிதனுடைய சரீரத்தையே வாதிக்கிறார். எகிப்திய கோவில்களில் பணியாற்றிய பூசாரிகள் எவ்வகையான தழும்புகளோ அல்லது நோய்களோ இல்லாமல் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது விதி. திடீரென்று இந்த கொப்புளங்கள் வாதை அவர்கள் மேல் வந்த பொழுது அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாகவும் கோயில்களிலே பணியாற்ற தகுதியற்றவர்களாகவும் மாறினார்கள். இது எகிப்தில் நடந்து வந்த அனைத்து பொய் வழிபாடுகளையும் அப்படியே முடக்கிவிட்டது. மெம்பிஸ் நகரத்தின் இடிபாடுகள் அநேகமாக மறைந்து விட்டன. ஆனால் அந்த பெரிய நகரம் எவ்வளவு தூரம் பரவி இருந்தது என்பது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும். அங்கு ஒரு வீதியில் ஏறி மறு வீதியில் இறங்கினால் வரிசையாக கோவில்களாகவே இருக்கும். மெம்பிஸில் 1000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருந்தன. அவை அனைத்திலும் பூசாரிகள் பணியாற்றி வந்தார்கள். இந்த கொப்புளங்கள் வாதை அந்த கோவில்களிலே நடந்து வந்த வழிபாடுகளை என்ன செய்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அனைத்தும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றன. அந்த பிரம்மாண்டமான வெளிச்சங்கள் அனைத்தும் அணைந்து விட்டன. அங்கிருந்த பொய் மதங்கள் அனைத்தும் தொழில் செய்ய முடியாமல் முடங்கி போயின. அனைவருக்கும் உடலிலே கொப்பளங்கள் ஏற்பட்டிருந்தன. பூசாரிகளால் கோயிலிலே பணி செய்ய முடியவில்லை. ஒருவேளை அங்கிருந்த கோயில்களின் வாசலிலே நோய் பாதிப்பின் காரணமாக மூடப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு பலகைகள் கூட தொங்கி இருக்கலாம். சரி, தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது கவனியுங்கள். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பார்வோனும் கொப்புளங்களால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் தேவன் தனது ஊழியக்காரனாய மோசே மூலமாக தனது ஜனங்களை விடுவிக்கும்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று எத்தனை முறை நாம் வாசித்திருக்கிறோம்? என் ஜனங்களை போகவிடு என்ற தேவனுடைய வேண்டுகோளை எத்தனை முறை நாம் வாசிக்கிறோம்? அப்படி இருந்தும் இஸ்ரவேலர்களை அந்த தேசத்தை விட்டு வெளியேற பார்வோன் அனுமதிக்க மறுக்கிறான். அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை பாருங்கள். விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித பாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? கடவுள் தனது வல்லமையை உலகம் முழுவதற்கும் காட்ட பார்வோனை பயன்படுத்த போகிறார். மனுஷர்களுடைய கோபத்தை கூட கடவுள் தனக்கு புகழாக மாற்றிக்கொள்வார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதைத்தான் சங்கீதம் 76:10 மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் என்று வாசிக்கிறோம். அதன் மூலம் தீய எண்ணங்கள் கூட இறுதியில் கடவுளுடைய பெருமையையே வெளிப்படுத்தும் என்பதை நாம் அறியலாம். தேவன் எகிப்திற்கு விரோதமாய் அனுப்பிய 7வது வாதை கல்மழை. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். எகிப்து பொதுவாகவே மழை மிக குறைவாக பெய்யும் ஒரு தேசமாகும். அங்கே ஆண்டிற்கு சராசரியாக 1 அங்குலத்திற்கும் குறைவான மழையை பெய்யும். இப்பொழுது தேவன் அவர்களுக்கு மழை தரப்போவதாக சொல்கிறார். ஆனால் அது ஆசீர்வாதமான மழை அல்ல. அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அழிவு மழையாக இருக்க போகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்கள். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். இது அவர்கள் கடவுளை நம்பினார்களா இல்லையா என்பதை பற்றிய ஒரு கேள்வியாகும். கடவுள் அவர்களிடம் உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடத்திற்குள் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஆனால் பலர் கடவுளின் வார்த்தையை நம்பவில்லை. அதனால் அவர்கள் இந்த தண்டனையால் பாதிக்கப்பட்டார்கள். கடவுள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அவர் சொன்னதை நம்புவதும் நம்பாததும் அவர்களுடைய முடிவாகவே இருந்தது. அதே நிலைதான் இன்றும் தொடர்கிறது. நமது வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் எந்த அளவு நம்புகிறோம்? சரி, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான். இந்த வாதை எகிப்திய தெய்வமான ஐசிஸ் என்பவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டது. இவர் வளம் மற்றும் காற்றின் தேவதையாக கருதப்பட்டார். சில நேரங்களிலே இவர் பசுவின் தலையை கொண்டவராக சித்தரிக்கப்பட்டார். புராணங்களின்படி இவர் செட் மற்றும் நட் ஆகியோரின் மகள், ஒசிரிஸின் சகோதரி மற்றும் மனைவி மற்றும் ஹோரஸின் தாய் என்று கூறப்படுகிறது. ஐசிஸ் தேவதையின் கண்ணீர் நைல் நதியில் விழுவதால் தான் நதி பெருக்கெடுத்து நிலத்திற்கு வளம் சேர்க்கிறது என்று எகிப்தியர்கள் நம்பினார்கள். எகிப்தில் மிகவும் பிரபலமான தெய்வமான ஐசிஸை விட தான் பெரியவர் என்பதை காட்டவே தேவன் இந்த கல்மழையை அனுப்பினார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த 7வது வாதை விலங்குகளை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் நேரடியாக பாதிப்பதாக அமைந்தது. சரி, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாய் இருந்தது.
எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. கவனித்தீர்களா? கடவுளை நம்பாதவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை. அன்று எகிப்தியர்களுக்கு கடவுள் கொடுத்த அதே செய்திதான் இன்றும் உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு வரப்போகிறது. எதுவும் நடக்காதது என்பது போல மனிதன் தன் போக்கிலேயே வாழ்வது ஞானமான செயல் அல்ல. நோவாவின் காலத்திலும் மக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். கிறிஸ்து மீண்டும் நியாய தீர்ப்பு வழங்க வரும் பொழுதும் இதுவே நடக்கும். எகிப்தில் பலர் கடவுளை நம்பவில்லை. அந்த அவிசுவாசத்திற்காக அவர்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றைத்தான், அவரை நம்புங்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 9:26. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். பார்வோன் தனது பாவத்தை முதல் முறையாக ஒப்புக்கொண்ட தருணம் இதுதான். யாத்ராகமம் 9:31 பாருங்கள். அப்பொழுது வாற்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாழ் பயிருமாயிருந்தது. அதனால் சணலும் வாற்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கவனியுங்கள், வசனம் 32 படி கோதுமையும் கம்பு பயிரும் இன்னும் வளராத நிலையில் இருந்ததால் அவை கல்மழையால் மற்ற பயிர்களைப் போல முழுமையாக அழிக்கப்படவில்லை. இருந்தாலும் வளர்ந்திருந்த மற்ற அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன. இது எகிப்தியர்களின் உணவு மற்றும் உடை ஆதாரங்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையாய் அமைந்தது. யாத்ராகமம் 9:35 பாருங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. எகிப்தியர்களை அவர்களது தவறான வழிபாட்டு முறைகளிலிருந்து விடுதலை செய்யவும் அவர்களை வெளிப்படைய செய்யவும் கடவுள் இந்த பாதைகளை எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் மக்களின் தலைவனான பார்வோனோ தொடர்ந்து தனது இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான். யாத்ராகமம் 9 மூலம் தேவன் நமக்கும் கற்றுத்தரும் பாடங்கள் ஆழமானது. எகிப்தின் மீதும் பார்வோன் மீதும் வந்த 5வது, 6வது, 7வது வாதைகள் வெறும் இயற்கை சீற்றங்கள் மட்டுமல்ல. அவை மனிதன் உருவாக்கிய பொய் விக்கிரகங்களுக்கும் மனித இருதயத்தின் பெருமைக்கும் எதிராக தேவன் நிகழ்த்திய நேரடி யுத்தமாகும். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கிய சத்தியங்கள் உண்டு. முதலாவதாக, எகிப்தியர்கள் எவற்றையெல்லாம் தங்கள் வாழ்வாதாரமாகவும் தெய்வங்களாகவும் நம்பினார்களோ அவை அனைத்தையும் தேவன் ஒரே நாளில் முடக்கினார். மனிதர்கள் தங்கள் பலம், செல்வம் மற்றும் உலக அதிகாரங்களை நம்பி வாழும் பொழுது தேவன் அவற்றை எளிதாக நிர்மூலமாக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்திலே நாம் சார்ந்திருக்கும் எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு நிகராக நிற்க முடியாது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக, கல்மலை வாதையின் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து தங்கள் மிருகங்களையும் வேலைக்காரர்களையும் வீட்டிற்குள்ளே சேர்த்தவர்கள் தப்பினார்கள். மதியாமல் போனவர்கள் அழிந்தார்கள். கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே ஒன்றே ஒன்றைத்தான், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவது மட்டுமே. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எச்சரிக்கையின் சத்தம் கேட்கும் பொழுது நாம் பார்வோனைப் போல இருதயத்தை கடினப்படுத்தாமல் தாழ்மையோடு அவருடைய வார்த்தைக்கு புகலிடமாக ஓடி வர வேண்டும். இஸ்ரவேலர் இருந்த கோசே நாட்டில் மட்டும் கல்மழை பெய்யாமல் தேவன் வேற்றுமை பாராட்டினது போல உலகமே இக்கட்டிலே இருக்கும் பொழுதும் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வார். மூன்றாவதாக, கன்மலையின் தீவிரத்தை கண்டு பார்வோன், நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று உதட்டளவில் அறிக்கை செய்கிறான். ஆனால் ஆபத்து நீங்கின உடனே அவன் இருதயம் மீண்டும் கடினப்படுகிறது. ஆபத்து காலத்தில் மட்டும் தேவனை தேடிவிட்டு ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்புவது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தற்காலிகமான பயத்தை அல்ல, மாறாக விசுவாசத்தையும் முழுமையான இருதய மாற்றத்தையுமே விரும்புகிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவனுடைய கரம் இன்றும் நம்மை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. அது நம்மை ஆசீர்வதிக்கவும் ரட்சிக்கவும் விரும்பும் கரம். ஆனால்
தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தால் பார்வோனை போல நாமே அந்த ஆசீர்வாதத்தை நியாய தீர்ப்பாக மாற்றிக்கொள்வோம். நம்முடைய சுய பலத்தின் மீதும் உலக பொருட்களின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையை விடுத்து கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதை உணர்ந்து இன்றே நம் இருதயங்களை அவருக்கு அர்ப்பணிப்போம். உலக பாவமாகிய எகிப்தை விட்டு முற்றிலும் புறப்பட்டு கிறிஸ்துவுடன் மாத்திரம் இறுதி வரை வழி நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம் இருதயங்களிலே கிரியை செய்ய பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணியது எது? மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணியது எது? ஆப்ஷன் ஏ கர்த்தரின் கரம், ஆப்ஷன் பி ஆரோனின் கோல், ஆப்ஷன் சி சூளையின் சாம்பல். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கும் தேவன் இன்றைய நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். நேரே எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் காட்டி தன் சர்வ வல்லமையை நிரூபித்த தேவன் இன்றும் நம்மை இவ்வுலகமாகிய எகிப்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்து பிரித்து காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமா? எகிப்தின் ஒவ்வொரு தெய்வத்தோடும் போரிட்டு அவைகள் பிசாசின் முகவர்கள் மட்டுமே என்று காண்பித்த தேவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு விக்கிரகங்களையும் அழிக்க ஆயத்தம். அதற்கு நாம் தான் இடம் தர வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13.